வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப லாஸ் பண்ணி கற்றுக்கிட்ட ரெண்டே விஷயம் தாங்க. இதை கற்றுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு நான் கொடுத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ் லாஸ் கொடுத்து நான் இதை கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்கை நம்பலாம், ட்ரேடை நம்பக்கூடாது. அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங்கை ஆஸ் அ ப்ரொஃபஷனலாக நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக இருக்க முடியுங்க. பட் ட்ரேட எல்லா ட்ரேடுமே நம்மளால ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியுமான்னு கேட்டா, அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி கேம் அப்படின்னா, நீங்க ஒரு காயின சுண்டி விட்டீங்கன்னா, தலையா பூவா அப்படின்னு கேட்டா, எல்லா டைமும் தலையே விழாது. கரெக்ட்டா? ட்ரேடிங்லயும் நீங்க ஒரு டைரக்ஷன் மார்க்கெட் போகும்ன்னு பிரெடிக்ட் பண்ணீங்கன்னா, அந்த டைரக்ஷன்ல எல்லா தடவையும் போகணுங்கிற அவசியம் மார்க்கெட்டுக்கு இல்ல. சரி. அப்படி நமக்கு எகெயின்ஸ்டா போகும்போது, நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுட்டு, அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்றது தான். சரி. ஏன் ட்ரேட நம்பக்கூடாதுன்னு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த இடத்துல ட்ரேட்ல இருக்கும்போது, நமக்கு ஒரு சில எமோஷன்ஸ்ல இன்வால்வ் ஆவோம். அது என்ன ஆகும் அப்படிங்கிறத, அந்த எமோஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா நான் இப்ப சொல்றேன். நான் லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேட்ல எமோஷனலா இன்வால்வ் ஆனதுனால, ஐ மேட் அ லாஸ். பட் ஸ்டில் அது என்னோட பெர் டே ரிஸ்க் கெப்பாசிட்டிக்குள்ள இருந்ததுனால, என்னால அத மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஓவராலா நான் நவம்பர் மந்த்ல ப்ராஃபிட்டபிளா தான் இருந்திருக்கேன். சரி. இப்போ ஃப்ரைடே ஆன லாஸ் எப்படி என்னோட ஓவரால் அ மந்த்லி ப்ராஃபிட்ட அஃபெக்ட் பண்ணல அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி. அதுக்கு முன்னாடி எங்க இடத்துல என்ன மாரியான தாட் ப்ராசஸ்ல நான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வந்து 29த் நான் எடுத்த ட்ரேடுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு என்னால ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் அந்த லாஸ்ட்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நார்மலா ஒரு ட்ரெண்ட் லைனுங்க. இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடத்துக்கே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம இங்கேருந்து ட்ராக் பண்ணி வளைஞ்சிட்டு வந்திருக்கோம். மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா, இந்த இடம் வரைக்கும் போயிடும். அதாவது எங்கேருந்து போறானோ அங்கேருந்து இப்படி போனான்னா, கிட்டத்தட்ட இந்த டார்கெட் வரைக்கும் போயிடுவான். அதான் லாஜிக். சரிங்களா? இது மார்க்கெட்ல திரும்ப திரும்ப நெறைய டைம் நடந்துட்டு இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. சரி. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆனதும் ஒரு கிரீன் க்ளோஸ் வச்சதும் நான் 9:20க்கு ஒரு என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் நான் நினைச்ச டைரக்ஷன் பிரகாரம் மேலே போச்சு. சின்ஸ் என்னோட டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் இருந்ததுனால நான் ட்ரேடை ஹோல்ட் பண்ணேன். ஸோ எப்படி என் டார்கெட் ரீச் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணேன். ஹோல்ட் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ரிவர்சல் அடிச்சது. இது ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணி, அதாவது என்னென்ன புல் பேக்னா, இப்படி மேலே போய் இல்லை கொஞ்சம் கீழே வந்து இப்படி திரும்ப இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே போவான் அப்படிங்கிறது நம்மளோட வியூ. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் இந்த ப்ரீவியஸ் ஐயை அவனால் கட் பண்ண முடியல. நீங்கள் இப்படி ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா கூட இந்த ஹைய அவனால டச்சே பண்ண முடியல. சரிங்களா? அப்படி டச் பண்ண முடியாதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவனால இதுக்கு மேல போக முடியல. ஈவன் நீங்க இந்த ஹைய கன்சிடர் பண்ணீங்கன்னா கூட, இங்கிருந்து கொஞ்சம் தான் மேல போய் க்ளோஸ் வச்சிருக்கான். ஒண்ணும் பெருசா போகல. எப்பயுமே பிரேக் அவுட் ஆனா, வால்யூமோட பிரேக் அவுட் ஆவான்னு நம்ம சொல்லியிருக்கோம். வால்யூம்னா நல்ல பெரிய பெரிய கேண்டிலா மேல போகுங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயி, இந்த இடத்துல ஒரு வால்யூம் கேண்டில் வந்து நான் நெக்ஸ்ட் கேண்டில் வால்யூமா நல்லா போவான் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல வெயிட் பண்ணும்போது, இப்படி ஒரு ரெட் கேண்டில் வச்சான். சரி. நம்ம என்ன பண்ணோம், நம்பிக்கிட்டே இருந்தோம். அவன் திரும்ப இப்படி புல் பேக் ஆயி, நான் முன்ன சொன்ன மாரி, இப்படி வந்து இப்படி போயிடுவான், மேல போயிடுவான், டார்கெட்க்கு ரீச் ஆயிடுவான்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப அவன் கீழ வர வர வர, அவன் மேல தான் போவான் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன நம்பி, ஹோப்போட நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரி. ஒரு கேண்டில் நம்ம எடுத்த லெவலுக்கு கீழ போய் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதான் நம்மளோட ரூல். ஸோ நம்ம கேண்டில் நம்மளோட அ என்ட்ரி பாயிண்ட் கீழ போய் க்ளோஸ் வச்சதுன்னா, நம்ம எக்ஸிட் பண்ணணும். நம்ம என்ட்ரி பாயிண்ட் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கேண்டில் மிடில்ல சம்வேர் அரவுண்ட் இந்த ரேஞ்ச். இந்த ரேஞ்சில நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரேஞ்சில நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்ட் எடுத்தனால, மார்க்கெட் என்னதான் இவ்ளோ தூரம் வந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பட் இதுக்கு கீழ போயிட்டு இவ்ளோ தூரம் போயிட்டு கூட மேல வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது, எனக்கு எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 27 பாயிண்ட்ஸ் தான். பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கேண்டில் நல்லா பெருசா வரவும், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சுன்னா, இப்படி போயிட்டு கீழ வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போயிடுவான் அப்படின்ற
நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது நம்ம ரூல பிரேக் பண்ணி நம்ம ரூல் என்னன்னா கேண்டில் க்ளோஸ் வச்சா எக்ஸிட் பண்ணணும். அப்படி பண்ணாம என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இந்த லைன டச் பண்ணிட்டு இப்படி ரிவர்ஸ் ஆயிடுவான் அப்படின்னு ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை வச்சதுனால மறுபடியும் இந்த கேண்டில் இன்னும் பெருசா போச்சு. அடுத்து இந்த கேண்டிலும் போகும்போது நான் என்னோட இங்க புக் பண்ண வேண்டிய 20 பாயிண்ட்ஸ் லாஸ இங்க 80 பாயிண்ட்ஸ் லாஸோட புக் பண்ணேன். ஸோ இதுதான் ட்ரேடிங்ல ரொம்பவே முக்கியமான விஷயம். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்க லாஸ எந்த அளவுக்கு நம்ம கம்மியா வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் இந்த இடத்துலயே வெளிய வந்திருந்தேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ₹1000 ₹1200 லாஸ்ல நான் வெளில வந்திருக்கலாம். நான் ஹோல்டு பண்ணதுங்காண்டி அன்னைக்கு என்னோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5000 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் ட்ரேடிங்ல எப்பயுமே ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். நம்ம வச்சிருந்த ரூல நம்ம அன்னைக்கு கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்பளால ப்ராப்பரா எக்ஸிட் ஆயிருந்திருக்க முடியும். நம்ம ரூல ஃபாலோ பண்ணாதனால நம்மளால எக்ஸிட் ஆக முடியல. அட் த சேம் டைம் நம்மளால அந்த ட்ரேட்லேருந்து எமோஷனலா டிட்டாச் ஆக முடியாம பெரிய லாஸ் பண்ணோம். இப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் வந்து ட்ரேடிங்க நம்பலாம், ட்ரேட நம்பக்கூடாதுன்னு சொன்னேன்றதுக்கு. ஏன்னா, நீங்க எடுக்கிற எல்லா ட்ரேடுமே நீங்க நெனச்ச மாரி போகணும்னு அவசியம் இல்ல. இன்ஃபாக்ட் மார்க்கெட் ஒரு விதமா போயிட்டு இருந்திருக்கலாம். நீங்க அத வேற விதமா புரிஞ்சுக்கலாம். அதனால தான் நம்ம கீழ போய் கேண்டில் க்ளோஸ் வச்சதும் எக்ஸிட்ங்கிற ரூல வச்சிருக்கோம். சரி, இப்போ அந்த ரூல் எப்படி எப்படிலாம் நம்மள சேவ் பண்ணுதுன்னு வெவ்வேறு அக்கேஷன்ஸ்ல பார்த்துடலாமா? இப்போ இங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்த ஒரு என்ட்ரி பாயிண்ட் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போய் கீழே வந்து இப்போ நமக்கு இங்கே ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுக்குறோம். கரெக்டாக நம்ம இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த என்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ப்ரீவியஸ் ஹைக்கு கடகடகடான்னு போயிட்டான். ஸோ இதுக்கு கீழே போய் கொஞ்சம் கூட நம்மள டிஸ்டர்ப் பண்ணல. அதாவது பக்கா குவாலிட்டியான ட்ரேட். நம்ம டார்கெட்டுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கரெக்டாக போய் ரீச் ஆகி நம்ம டார்கெட்டை ஒரு 20-25 மினிட்ஸில் அச்சீவ் பண்ணிட்டான். பட் லெட்ஸே இதுக்கு கீழே போய் இப்படி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்தா நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த லாஸோட வெளில போயிடுவோம். இல்லை அப்படின்னா இன்னும் பெரிய கேண்டில், அப்புறம் இன்னும் பெரிய கேண்டில்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ் பெருசாகி போய்க்கிட்டே இருக்கும். சரி, இப்போ லாஸ்ட்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க. இப்போ இது ஒரு ஹைன்னு கன்சிடர் பண்ணி, இந்த இடத்துலருந்து மார்க்கெட் கீழ போகும் அப்படின்னு சொல்லி நீங்க செல் பண்றீங்கன்னு எடுத்துப்போம். அதாவது இங்கிருந்து மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் எடுத்து கீழ இப்படி படிப்படியா, படிப்படியா வந்துருவான்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா இது ஹையு, திரும்ப இங்க வந்திருக்கான். இங்கிருந்து திரும்ப எல்லாம் செல் பண்ணி கீழ கொண்டு போவாங்கன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. இப்போ அப்படி எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த கேண்டில் பெருசா போய் இங்க போய் ஒரு க்ளோஸ வச்சிருக்கான். இந்த இடத்திலேயே அதாவது இது ஒரு பெரிய லாஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் லாஸ் இருக்கும். இந்த இடத்துலயே இந்த லாஸ புக் பண்ணிட்டு வெளிய வர்றது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். நீங்க பாருங்க. அடுத்த கேண்டில் வந்துரும். அடுத்த கேண்டில் உள்ள வந்துரும். அடுத்த கேண்டில் உள்ள வந்துரும். நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த லாஸ் கிட்டத்தட்ட அன்னைக்கு நாள் முடியிற வரைக்குமே பெருசா நீண்டுகிட்டு போயிட்டே இருந்திருக்கு. இவ்ளோ பெரிய லாஸ் ஆச்சுன்னா, நம்ம அக்கவுண்டே ப்ளோ ஆயிடும். நான் ஏன்னா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ஒரு 50,000 60,000 வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ உங்க நீங்க நீங்க ட்ரேட ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த லாஸ் பெருசாகும். 2000 4000 ஆகும், 4000 6000 ஆகும், 6000 10,000 ஆகும். ஸோ ட்ரேடிங்ல ஹோப் என்னைக்குமே வேலை செய்யாதுங்க. உங்களோட ரூல்ஸ் மட்டும் தான் உங்களுக்காக வேலை செய்யும். அதே மாரி இன்னொன்னு என்னன்னா, ட்ரேடிங்ல நீங்க வேலை செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு கரெக்ட்டான ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு உட்காந்துக்கணும். மார்க்கெட் அதோட வேலைய செய்யும். உங்களுக்கு சாதகமா போச்சுன்னா, அது உங்களுக்கு ப்ராஃபிட்ட குடுக்கும். உங்களுக்கு பாதகமா போச்சுன்னா, அது உங்களுக்கு சின்ன லாஸா குடுக்குற மாரி நம்ம வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ரொம்ப பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இன்னொரு உதாரணத்துக்கு இன்னொரு லைன் போட்டு பார்ப்போமா? இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் மைன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இங்கேருந்து கீழ போவான். இங்க வேற ரெட் சிக்னல் வேற காமிச்சிருக்கான். திரும்ப இங்க வரும்போது நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க பாருங்க. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம்னா, நம்மளோட லாஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவ்வளோதான். இத நம்ம ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா, இன்னும் பெருசாகும், இன்னும் பெருசாகும். இதுதான் நான் என்னோட 3 டூ 4 இயர்ஸ் ஜர்னில ட்ரேடிங் ஜர்னில அ ஹார்ட் வே பாத் அப்டின்னா நெறையா லாஸஸ் பண்ணி, 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 பண்ணி நான் இத லேர்ன் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ லேர்ன் பண்ணது இல்லாம, இந்த மந்த்லருந்து நான் ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடரா மாறியிருக்கேன். அது எப்படிங்கிறத காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இப்ப நம்போ லாஸ்ட் மந்த் அதாவது நவம்பர் 1லேருந்து நவம்பர் 30த் வரைக்கும் என்ன ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கோம், அது எப்படி பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மந்த்ல நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ரொம்ப நாளா ட்ரேட் எடுக்கல. நான் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சது வந்து நவம்பர் 13த். ப்ராப்பரா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரேட் எடுத்தப்போ, ஓவராலா நமக்கு 11,360 அதுல சார்ஜஸ் கவர்மெண்ட்டுக்கு நம்ம டெய்லியுமே சார்ஜஸ் குடுப்போம் இல்லையா? அந்த சார்ஜஸ் போக மீதி நம்ம அக்கவுண்ட்டுக்கு 9,048 கிடைக்கும். இத நான் எவ்வளோ அமௌண்ட் வச்சு பண்ணேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட என்னோட அக்கவுண்ட்ல 35,000 இருந்து வச்சு நான் ஒரு 9K ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். சரி, என்னப்பா டெய்லி 2K, 3K, 4Kன்னு போடுற ஓவராலா 9K தான் பண்ணியிருக்கியா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ப்ராப்ளமே அங்க தான். ஏன்னா லாஸ்ட்டா நான் நவம்பர் 29த் பண்ணேன்.
மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 5800. ஸோ இந்த லாஸ் எனக்கு ஒரு 1000ஆவோ 2000ஆவோ இருந்தா கண்டிப்பா இந்த மந்த் வந்து ஒரு 12,000 to 13,000 ப்ராஃபிட்ல நான் முடிச்சிருப்பேன். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸஸை ட்ராக் பண்ணுறது. ஸோ ப்ராஃபிட் வந்து சின்னதாகவும் லாஸஸ் அதிகமாகவும் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடாது. ப்ராஃபிட்ஸ் அதிகமாகவும் அதை விட கம்மியாகவும் தான் நம்மளோட லாஸஸ் இருக்கணும். சரி, இதுதான் என்னோட ஹார்ட்வே லேர்னிங். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மந்த் ஐ எண்டட் அப் இன் அ க்ரீன். ஸோ அப்கமிங் மந்தில் இதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி க்ரீனில் முடிக்கிறத பார்க்குறேன். இதே மாதிரி ட்ரேடிங் சம்மந்தமாக இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அன்டில் தென், டேக் கேர், பை பாய், வில் see you in the next video.